நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் அன்பு நிறைந்த இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது மேலான பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி உம்மை காணுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை போற்றி துதிக்கிற இந்த நாவு, உம்மை கண்ணார காணுகிற இந்த கண்கள், கரம் கூப்பி தொழுகின்ற இந்த கரங்கள், ஆர்வத்தோடும் தாழ் பணிந்திருக்கின்ற இதோ இந்த கால்கள், சிரம் தாழ்த்தி உம் அருளுக்காக செபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இன்று சிறப்பாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது கடைக்கண் பார்வை இந்த தேவ நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் மீதும் படுவதாக. அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை நீ நன்றாக அறிந்திருக்கிறீர். என் அன்பு மகன், என் அன்பு மகள் இதோ இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தருணத்தில் அவர் எத்தகைய நிலையில் இருக்கிறார், அவருடைய வேதனை என்ன, துன்பம் என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, அவருடைய சோகங்கள் என்ன என்பதை நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் கவலையை போக்க, உன் துன்பத்தை நீக்க, உன் மனதுக்கு ஆறுதல் தேறுதலை தர நற்கருணை ஆண்டவர் இதோ இன்று நமக்கு ஆசீரளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதி நாளில் ஆண்டவருடைய வல்லமை நம் மீது எழுகிறது. ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். வல்லமையோடு அவர் தாழ் பணிந்து உருக்கத்தோடு செபிப்போம். ஆண்டவருடைய நல்லாசிரை பெற்றுக்கொள்ள இந்த நற்கருணை ஆராதனையில் தொடர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் ஆருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார்.
என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. அந்த வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, துயரத்தில் வாடுகிற, கண்ணீரோடு தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆறுதல் பெற, தேறுதல் பெற, நம்பிக்கை கொள்ள, ஊக்கம் பெற, உற்சாகம் அடைய இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. உதயம் காண பிழையுமோ மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே தினமும் தேடுதே. பகலை மறக்கும் மூக்கினாய் பல வழிகள் சூழ்ந்ததே. பகலை மறைக்கும் மூக்கினாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த மூக்கிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுதே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். பல நிலைகளில் துன்பத்தில் நாம் வாடுகிற போது, இப்படி அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் திக்கற்ற நிலையில் நாம் இருக்கிற போது, ஆண்டவரே, துன்ப மிகுதியினால் நான் அவதிப்படுகிறேனே, கவலையினாலும் கண்ணீராலும் ஒவ்வொரு நாளும் வாடுகிறேனே, என் அன்பு ஆண்டவரே, நோய்பட்ட நிலையில் பிணிகளில் வாட்டி வதைக்கின்ற போது, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா, என்னை குணப்படுத்துவாயா, என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவாயா என்று நான் கண்ணீரோடு மன்றாடுகிற வேளையில், ஆண்டவரே, என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு நலமருள்வாயா, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா அப்பா என்று அவரிடத்தில் உருக்கத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். முதிர்ந்த வயதில், வயதான காலகட்டத்தில், ஆதரவற்ற நிலையில் தனிமரமாய் நிற்கிற போது, ஆண்டவரே, ஆறுதல் தேறுதல் இன்றி கிடக்கிறோமே என்று அங்கலாய்த்து தவிக்கிற போது, ஆறுதலின் இறைவன் உங்களுக்கு, உங்கள் உள்ளத்திற்கு, உங்கள் இதயத்திற்கு நம்பிக்கை ஊட்ட ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். நம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் மேலோங்கி இருக்க இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும்
நாளும் தேடுவே. இன்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. இன்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக 2 சிந்தனைகளை நாம் கூர்மைப்படுத்தி பார்ப்போம். ஒன்று, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இரண்டாவது, அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவை இரண்டும் இந்த தேவ நற்கருணை ஆராதனையின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய மனக்கண் முன்பாக இதோ தோன்றி இருக்கிறார். அவரை கண்ணார காணுகிற பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவ நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுகிற போதும், தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து தேவ நற்கருணை உட்கொள்ளுகிற போதும் இயேசுவை நாம் கண்டு அவரை அனுபவிக்கிறோம். இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை கண்டுகொள்ளுகிற பாக்கியம் பெற்றவர்களா இந்த உலகத்தில் இருக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சீடர்கள் சொல்லி ஜெபத்தின் வழியாக நாமும் கூட அந்த ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தில் இணைந்திருக்கிறோம். இரண்டாவது, இயேசு அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அப்பொழுது அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள். நாமும் கூட இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், அன்றாட செயல்களில், நாம் சந்திக்கிற மனிதர்களில், நாம் செல்லுகிற இடங்களில், நாம் செய்கிற தொழில் வியாபாரத்தில் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், நம் மத்தியில் தான் இருக்கிறார், நம்முடன் தான் இருக்கிறார். அந்த இயேசுவை பல நேரங்களில் நாம் தான் உதாசீனப்படுத்தி கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம். அவரை புறக்கணித்து விடுகிறோம். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மனக்கண் முன்பாக எழுந்தருளி இருக்கிற இயேசுவை கண்டுகொள்வோம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் அனுபவிப்போம். அந்த அனுபவம் தான் நம்பிக்கையில் நம்மை தூண்டி எழுப்புகிறது, நல் வாழ்க்கையை நமக்கு தருகிறது. எவ்வளவு மன கஷ்டங்கள், பாரங்கள், சுமைகள்
வேதனை வருத்தங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது. நமக்கு மன உறுதியையும் மனதிடனையும் தருகிறது. பிரியமானவர்களே, நேற்று இரவு கன்னியாகுமரியிலிருந்து அந்தோணி என்கிற ஒரு சகோதரர் எனக்கு அலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டார். நான் ஒரு முறை கன்னியாகுமரிக்கு திருப்பலிக்காக சென்றிருந்த போது, திருப்பலி நிறைவேற்றிய பிறகு பலருக்கு சிறப்பு ஜபங்களை நான் ஜபித்துக் கொண்டிருந்தேன். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி, எங்களுக்காக ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், இந்த தேவைக்காக, நோய் நொடிகள் குணமாவதற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண வரனுக்காக, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக, குடிப்பழக்கத்திலிருந்து என்னுடைய கணவன் மனம் மாற வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி பல வகையான விண்ணப்பங்களோடு வந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் சிறப்பான ஜபத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படி எனக்கு தெரியாது, ஒரு மகள் குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லி அந்த ஜபத்தினை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். நானும் அவர்கள் மீது அந்த சிலுவையை வைத்து சிறப்பான ஒரு ஜபம் ஜபித்து அனுப்பியிருக்கிறேன். திரு அந்தோணி அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். ஃபாதர், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அவர்களுக்கு உங்களுடைய ஜபத்தின் வழியாக, கடவுளுடைய வல்லமையினால, கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது ஃபாதர். கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஃபாதர், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தொடர்பு கொண்டு என்னோடு பேசிக்கொண்டு அந்த மகிழ்ச்சி என்னோடு பகிர்ந்து கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான், சாட்சியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிறது, செம்மையாக்குகிறது, கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டு வருகிறது. நாமும் கூட அன்றாட வாழ்க்கையில் இந்த இயேசுவை அனுபவிப்போம். இந்த உலகத்தில் நாமும் ஒரு சாட்சியாக வாழ ஆண்டவரிடத்தில் இந்த பாடலின் வழியாக உருக்கத்தோடு பாடி நல்ல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே. கடவுள் அற்புதமாய் நம் ஒவ்வொருவரையும் படைத்தார். அழகான இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை பொழிகிறார். ஆனால் அதை உணராமல் அந்த அன்பை புறக்கணிக்கிறவர்களாக, அந்த அன்பிலிருந்து விலகி போகிறவர்களாக நாம் இருக்கிற போது நாமும் நம் குடும்பமும் நெருக்கடிகளுக்குள்ளாகிறோம். என் அன்பு சகோதரனே, ஊர் சுற்றி திரிந்து கொண்டு குடும்பத்தை சீரழித்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு பாரமாக இருக்கிற உன் வாழ்க்கை மாற, உன் நிலைமை மாற, கிறிஸ்துவுக்குள் நீ எழுந்தருளி வர, கடவுள் உன்னை மனமாற்றி திடப்படுத்தி இதோ உனக்கு நல்ல ஒரு வேலையையும் உடைக்கின்ற நல்ல மனதிடனையும் கொடுத்து உன் குடும்பம் முன்னேறுவதற்கு உன்னை ஒரு நல்ல கருவியாய் பயன்படுத்த இவ்வேளையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இணைந்து மன்றாடி வேண்டி செபிப்போமாக.
அற்புதமாக என்னை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போர்ப்புடனப்பரசகுணத்து எப்பொழுதும் வாழிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என்பித்தெமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. கல்வாரி மலையில் தன்னுடைய உடலில் இருக்கிற குருதியெல்லாம் சிந்த அந்த ஆணி பாய்ந்த கரங்களிலும் கால்களிலும் வடிந்தோடிய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்படுகிறோம் என்பதை உணர்வோம். சகோதர சகோதரிகளே, குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிற என் அன்பு சகோதரனை ஒப்புக்கொடு. அவருடைய வாழ்க்கை மாற அவருக்காக மன்றாடு. இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து அவர் வெளியேறி வர வேண்டும் என இறைவனிடத்தில் சிறப்பாக இவ்வேளையிலே செவி. அவருடைய அந்த தீமை, அவருடைய அந்த தீய பழக்க வழக்கம் நம்முடைய குடும்பத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது, குடும்பத்திற்கு அவப்பேரை கொண்டு வருகிறது. எனவே இந்த குடி பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து நம் குடும்பத்தினுடைய கணவன், நம் குடும்பத்தினுடைய மகன், நம் குடும்பத்தினுடைய தந்தை விடுதலை பெறும்படியாக ஒப்பு கொடுத்து இவ்வேளையில் சிறப்பாக செவி. கல்வாரி மலையிலிருந்து இறை ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது ஊற்றெடுக்கட்டும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவாழ்த்திகள் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுகிறவர்கள், குறிப்பாக உடல் இச்சைகளுக்கு மயங்கி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து ஒழுக்கக்கேடான செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்பத்தினுடைய மாண்புக்கு, குடும்பத்தினுடைய மாட்சிக்கு இவர்கள் அவப்பேரை தேடித் தருகிறவர்களாயிருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு பங்கம் விளைவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தவறான உறவில் ஈடுபடுகிறவர்கள், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், தன்னுடைய மனைவியின் அன்பை புறக்கணிக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்க தவறுகிறார்கள். இதனால் ஒரு குடும்பம் பரிதாப நிலைகளுக்கு உள்ளாகிறது. ஒரு குடும்பம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, தொல்லைகளுக்கு உள்ளாகிறது. எனவே இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து, இந்த தீமையான இச்சையிலிருந்து என் சகோதரன் விலக. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, குடும்பத்தில் இருக்கிறவர்களே, இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு யாராவது அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரிடத்திலே, நற்கருணை நாதரிடத்திலே ஒப்புக் கொடுத்து சிறப்பாக இவ்வேளையில் செபிப்போம். ஞானம் மிகுந்த எம் பாரதத்தில் நல்லொளி பாய்ச்சும் இறைவனாம் நீர். ஞானமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடுகள் வீடுகள் எங்கனுமே
நலம் பல பொழிவீர் நல்தேவா, நற்கருணை வாழ்நாயகனே. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். இந்த ஆராதனையின் வழியாக கடவுளுடைய வாக்குதத்தமான ஆசீர்வாத வார்த்தை, ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற்று நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.